உங்களிடம் இருக்கும் சிறந்த திறமையான பணியாளர்கள் பணியிலிருந்து விலக வாய்ப்பே இல்லை. அவ்வாறு விலகினால் பிரச்சனை உங்கள் மூலமும் உங்களால் மட்டுமே என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் அல்லவா? வளர்ச்சி யாருக்காகவும் காத்து நிற்காது. ஏனென்றால் உங்கள் திறமைகளும் குறிக்கோள்களும் எப்போதும் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அதற்காக மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் அதை அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய இலக்கு மாறிவிடும், உங்களுடைய பாதை மாறிவிடும். மகிழ்ச்சியான பணியாளர்கள், மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், அருமையான நிறுவனம், அதுபோன்ற நிறுவனங்கள் எங்கும் எப்பொழுதும் பெருவாரியான பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. நச்சு கலாச்சாரம் திறமைகளையும் வியாபாரத்தையும் ஏற கட்டிவிடும், ஏன் குழியிலும் தள்ளிவிடும். பணியாளர்கள் வழிகாட்டுதலை எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த பணியாளர்கள் வழிகாட்டுதல் மூலம் ஒரு கொழுங்கொம்பை பற்றி கொண்டால் அதில் பிடித்து ஏறிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அவர்களை முறையாக பயிற்சி அளிக்காமல் அவர்களுக்கு வேறு பாதையில் செல்லும்போது பணியாளர்கள் குழம்பி விடுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு, என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு வேறு பாதையில் போகும்பொழுது நாம் சென்று அந்த இடத்தை அடைவோமா? வேறு ஏதோ ஒரு இடத்திற்கு போய் சேருவோம். அதை போலத்தான் இதுவும். கூர்ந்த நுண்மையான தலைமை புதுமைகளை குழி தோண்டி புதைத்துவிடும். கூர்ந்த நுண்மையான தலைமை புதுமைகளை, நோ இனோவேஷன். நம்பிக்கையான பணியாளர்கள் உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள். இவைகளை நீங்கள் ஏற்று பழகிக்கொண்டால் உங்களுடைய சிறப்பான பணி அவ்வளவு சிறப்பாக மேற்கொண்டு சிறக்க பணியாளர்கள் அவர்களே வந்து எல்லோரும் சேர்ந்து செய்வார்கள். அதிக வேலை உற்பத்தி குறைவுக்கும் எரிச்சலுக்கும் ஆளாக்கும். வெற்றிகரமான பணியா, நேரக்கணக்கில் பணியா? நேரம் களவு காட்டும், நேரம் தள்ளி கொண்டு போய்விடும். தொடர்பில் இல்லாத பணிகளால் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்பிக்கையின்மை மொத்தமாக சிதைந்து போய்விடுகிறது. கருத்துக்களுக்கு இடமில்லை. முறையான சோதனைகளை வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வழிகாட்டும். அவைகளை நீங்கள் பழகி மேலும் மேலும் தலைமையின் வளர்ச்சிக்கும் அவர்கள் அடக்குவதற்கல்ல,